நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையோட கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜேஷ் அப்படின்ற ஒரு இளைஞன் இருக்காரு. இவர் தனியா தான் இருக்காரு. இவரோட வீட்டுக்கு சாது மாதிரி உடை அணிந்த ஒரு பெண் வராங்க. அவங்க ஒரு நாள் நைட்டு மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு பெண்ணை எப்படி தங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனா பார்க்க சாது மாதிரி இருக்காங்கல்ல, அதனால தங்க வைக்கலான்ற மாதிரி இவருமே தங்க வைக்கிறாரு. ஆனா அந்த லேடியோட ஆக்டிவிட்டி எல்லாமே சஸ்பீஷியஸா இருக்கு. அதாவது அந்த லேடி யார்கிட்டயோ போன்ல பேசுறாங்க, கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவருக்கு சந்தேகம் வருது. உண்மையிலே வீட்டுக்கு வந்த அந்த பெண் யாரு, ராஜேஷ் அதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தியாசமா நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதையுமே நீங்க பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். மேற்கொண்டு நம்ம நேரத்தை கடத்தாம இப்ப கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதிகம் வீட்டுல இருந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இவரோட வேலை இருக்கும். அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஐடி கம்பெனில இருந்து வீட்லயே வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ராஜேஷ் நைட்டு நேரம் இவருக்கான சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் தனியா தானே இருக்காரு. இவருக்கான சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த சவுண்ட் எல்லாம் இவருக்கு நல்லாவே கேக்குது. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறா? ஏறக்குறைய 10 கிட்ட ஆயிருச்சு. இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறா அப்படின்ற மாதிரி ராஜேஷ் என்ற இந்த இளைஞருமே கதவை திறக்கிறாரு. அந்த இடத்துல சாது மாதிரி ஒரு பெண் இருக்காங்க. பொதுவா வயசான சாதுகள் தானே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவங்க ஒருத்தங்க பெண் மாதிரி இருக்காங்க. இவங்க என்ன கதவை தட்டி இருக்காங்கன்னு விசாரிக்கும் போது, அதாவது ஏதாவது பசிக்குதா அந்த மாதிரி இவர் கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு, தங்குறதுக்கு எனக்கு இடம் இல்ல, ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அவங்க கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா கூட தங்க வச்சிடலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வயசு பொண்ணு மாதிரி தான் தெரியுறாங்க. அவங்க ஃபேஸ் கூட கிளியரா தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மூஞ்சில நிறைய விஷயங்களை இது பண்ணி வச்சிருக்காங்க, அலங்காரம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இவருக்கு ஃபேஸே தெளிவா தெரியல. ஆனா இளம் பெண்ன்றது மட்டும் தெரியுது. நம்ம எப்படி தங்க வைக்கிறது, யாருக்காவது தெரிஞ்சா என்ன பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இவங்க சாது மாதிரி தானே இருக்காங்க, அதாவது ஒரு சாமியார் மாதிரி தானே இருக்காங்க. இவங்களை தங்க வைக்கிறதுல பெருசா எதுவும் ஆகாதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி தங்கிக்கோங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அவங்களுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருந்தாரு. சாப்பிடுறீங்களான்னு கேட்கும் போது அவங்களுமே வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இவருமே செஞ்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அதை அவங்க கிட்ட ஷேர் பண்றாரு. அவங்களுமே சாப்பிடுறாங்க. சரி இங்க படுத்துக்கோங்க, நான் கொஞ்சம் தள்ளி இருக்கிற பகுதியில போய் படுத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுக்கு கம்ஃபர்டான இடத்தை தந்துட்டு ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல போய் படுத்துக்கிறாரு. இப்ப நைட்டு திடீர்னு ராஜேஷ்க்கு முழிப்பு வரும்போது இவருமே அந்த சாது லேடிய பாக்குறாரு. அதாவது அந்த சாது லேடிய அழுதுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல உட்காந்து. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அழுதுட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்கலாமா, இல்ல கேட்டா எப்படி எடுத்துப்பாங்க, வேணாம் நம்ம கேட்க வேணான்ற மாதிரி யோசிக்கிறாரு. திடீர்னு யார்கிட்டயோ போன் பண்ணி பேசுறாங்க. அவங்க கிட்ட போன் இருக்கு, யார்கிட்டயோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்கேன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்பதான் இந்த சாது யாருன்றது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவரு ஃபேஸ பார்க்கும் போது அலங்காரம் எல்லாம் பண்ணதுனால அவங்க யாருன்றது சரியா தெரியல. ஆனா இவங்க பேச பேச இவங்க யாருன்றது தெரிஞ்சது. அவங்க பேரு சவிதா அப்படின்றது. சவிதா அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க போல. சவிதாவை பொறுத்த வரைக்கும் இந்த கிராமத்துல ஒருத்தரை, அதாவது இது கிராமம் கிடையாது, ஓரளவுக்கு சிட்டியா மாறின இடம் தான். இங்க ஒருத்தரை கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அமித் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. வேற ஒரு கிராமத்துல இருந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அமித் தொடர்ச்சியா டார்ச்சர் பண்றாரு. இது இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா எப்ப பாரு சவிதாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட சவிதா தான் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி மாறு வேஷம் போட்டு வந்திருக்கா போல. அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, மாறு வேஷம் போட்டு வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி ராஜேஷும் இதை கவனிக்கிறாரு. ஆனா பெருசா கேட்டுக்கல. சரி அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு நாள் தங்க போறா, கிளம்ப போறா, நம்ம வேலையை பார்க்கலான்ற மாதிரி இவரும் போய் படுத்துறாரு. சோ இந்த மாதிரி சவிதா வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்காங்க, எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பேச்செல்லாம் வர ஆரம்பிக்குது. சோ அவங்களுக்கு ராஜேஷ் வீட்டுக்கு தான் சவிதா வந்திருக்காங்க, அதாவது ராஜேஷ் வீட்டுல தான் சவிதா இருக்காங்கன்றது ஊர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சவிதா இருக்காங்கல்ல, அவங்களோட வேஷத்தை கலைச்சிடுறாங்க. ராஜேஷ் கிட்ட இந்த மாதிரி நிலைமை, எங்க போறதுன்னு தெரியல, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு இந்த இடத்துல உதவி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சவிதாவை ஏற்கனவே இவருக்கு தெரியும். ஏன்னா அப்பப்ப வெளியே வச்சுலாம் இவங்க பார்த்திருப்பாங்க. இவங்க அதாவது சவிதா ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்கள, அதே கிராமத்தை சேர்ந்தவர் தான் இவரும். முன்னாடி அந்த கிராமத்தை சேர்ந்தவரா இருப்பாரு, ஒன்னாலாம் படிச்சிருப்பாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கு பழக்கம் இருக்கும். சவிதாவும் வீட்டுல ஒரு அமித் குடும்ப பத்திரம் பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஊர் மக்களுக்கு எல்லாம் சவிதா இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. ஏன்னா ராஜேஷ் வீட்டை விட்டு இவங்க வெளியே வரும்போது இல்ல பால்கனி கிட்ட வரும்போதெல்லாம் அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்க பாப்பாங்கல்ல, அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. இந்த விஷயம் அமித்துக்கும் போயிருது. அமித் ஏற்கனவே ஒய்ஃபை போட்டு சம்மடி அடிப்பாரு. இப்ப என்ன பண்றாருன்னா அவரோட பிரதர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு.
ராஜேஷ் நீ எப்படா இடம் தருவேன்ற மாதிரி ராஜேஷ் கிட்ட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சவிதாவை கூப்பிடுறாரு. சவிதாவோட பிரச்சனை என்ன தெரியுமா, கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து அவர்கிட்ட இருந்து டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்த்திருப்பாங்க, இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாரு, எனக்கு செட்டே ஆகல, நான் பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருமான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்றதுக்காக தான் நைட்டோட நைட்டா அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. எப்பவுமே அவரு வந்து போன்னு துரத்தி விடுவாரு, ஆனா போக விட மாட்டாரு. நேத்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்ற மாதிரி கிளம்பி இருப்பாங்க. இப்ப அந்த அமித் என்ன பண்றாருன்னா, திரும்பி கூட்டு போறதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களுக்கு போறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. ஆனா ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ போறதுதான்மா கரெக்டா இருக்கும், போ, உன் ஹஸ்பண்ட் என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட், கொஞ்சம் பேசி சரி பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறதுலயே குறியா இருக்காங்க. ஆனா இவங்க போக பயப்படுறாங்க, அவர் பயங்கரமா அடிப்பாருன்றதுனால பயப்படுறாங்க. இந்த விஷயத்த கூட்டத்துல இருக்க ராஜேஷ் மட்டும் தான் புரிஞ்சுக்கிறாரு. அவங்க போக விரும்பலன்றத ராஜேஷ் புரிஞ்சுக்கிறாருல, அவ விரும்பல, விடு, எதுனாலும் அப்புறமா பாத்துக்கலாம், அதாவது கோர்ட் ரீதியா டைவர்ஸுக்கான வேலையை பார்க்கலாம், அவங்க கூட வாழ விரும்பலன்னா எதுக்காக வற்புறுத்திட்டு இருக்கேன்னு அமித் கிட்ட பேசும்போது அமித்தும் பிரதர்ஸும் சேர்ந்து இவர்கிட்ட சண்டைக்கெல்லாம் வராங்க. ஆனா ஊர் மக்கள் அப்ப வந்துடுறாங்க, எதுக்காக சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு அமித்தை கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ராஜேஷ் இருக்கார்ல, நீங்க எவ்வளவு நாள்னாலும் தங்கிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சவிதா கிட்ட சொல்றாரு. ராஜேஷை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாள்னாலும் இங்க தங்கிக்கோன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதனால சவிதாவும் அவருக்கு நன்றியை சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் என் ஹஸ்பண்டை நான் டைவர்ஸ் பண்ணணும், அதுக்காக ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. நிச்சயமா பண்றேன்ற மாதிரி ராஜேஷ் ஏத்துக்கிறாரு. ஆனா ராஜேஷ் என்ன சொல்றாருன்னா, உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம பண்றது சரியா இருக்காது, உன் பேரண்ட்ஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லு, என் வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கன்றத சொல்லு, உன் பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க பாக்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பேரண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கே வந்துருன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, அதனால சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல என் பேரண்ட்ஸ் ஏத்துக்கவே மாட்டாங்க, நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சா வந்து என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க, திரும்பி அந்த அமித்து கூட என்னால சேர்ந்து வாழவே முடியாது, அந்த வீட்டுல எல்லாருமே என்ன டார்ச்சர் பண்றாங்க, தயவு செஞ்சு என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுன்னு மட்டும் என்கிட்ட கேட்காத ராஜேஷ், கொஞ்ச நாள் மட்டும் என்ன தங்க வை, நான் அதுக்கப்புறம் இடம் மாறிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ தங்கிக்கோ, உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுனால அந்த மாதிரி பிரச்சனை வரும்னா நீ தாராளமா தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தங்கிட்டு இருக்கிறத ஊர்க்காரங்களா ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்க ஆண்கள்லாம் தப்பா பேசுறாங்க. அமித் தான் வந்து நிறைய பேரை தூண்டி விட்டுருப்பாரு, என் பொண்டாட்டி இந்த மாதிரி அவன் கூட போய் இருந்துட்டு இருக்கா, ஏற்கனவே ரெண்டு பேருமே சேர்ந்து படிச்சிருக்காங்க, அந்த டைம்லயே லவ் கிவன் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அமித் அவரோட பிரதர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. ஊர் மக்கள்ல அதுவும் பெரும்பான்மையா ஆண்கள் தான் அப்படி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய பஞ்சாயத்து மாதிரி கூடி இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்கள் வந்து எப்படி இது நடக்கும், எப்படி அந்த வயசு பையன் இருக்கிற வீட்டுல இந்த மாதிரி இன்னொருத்தனோட ஒய்ஃப் போய் இருப்பா, டைவர்ஸுக்கான ப்ராசஸ் எல்லாம் போகட்டும், அது வரைக்கும் எப்படி சேர்ந்து இருப்பாங்க, இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணும்போது நிறைய லேடிஸுங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதாவது லேடிஸுங்க ஹஸ்பண்ட்ஸால நிறைய பேர் டார்ச்சர் அனுபவிப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் முன்னாடி வந்து பேசுறாங்க. அதாவது அமித்ன்றவன் போட்டு அடிச்சது உங்க எல்லாருக்குமே தெரியும், அவன் பயங்கரமா டார்ச்சர் பண்றான், ரோட்ல வச்சே ஒய்ஃபை பல வாட்டி திட்டிருக்கான்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை கண்டிச்சீங்களா? அதெல்லாம் கண்டிக்கல, ஏன்னா அமித்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக அதெல்லாம் கண்டிக்காத நீங்க இப்ப மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுதா? அதாவது ஒரு பெண்ணை போட்டு ஆண் எவ்வளவு நாளும் அடிக்கலாம், அதெல்லாம் மட்டும் வேடிக்கை பார்ப்பீங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத மட்டும் தப்பா பேசுவீங்களா? அவங்க எப்படி இருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்து மறுப்பெல்லாம் நீங்க தெரிவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி லேடிஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதனால ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களால எதுவுமே பண்ண முடியல, சரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. சோ ராஜேஷை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏதாவது சொல்லி தரணும், அதாவது இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. தையல் மிஷின் எல்லாம் வாங்கி தராரு, எப்படி தைக்கணும்ன்றதுக்கான கிளாஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் போய் நீ கத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே வந்து சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து ராஜேஷை டிபெண்ட் பண்ணி வாழ முடியாது இல்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சவிதா என்ன பண்றாங்கன்னா, இவர் ஹெல்ப் பண்றது மூலியமா நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவங்களோட ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதாவது தையல் கிளாஸ்க்கு போய் கத்துக்கிறவங்க இவங்களோட ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல வருமானம் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சரியா இருக்காது, ஏற்கனவே நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன், இப்போ உங்களுக்குமே ஒரு லைஃப் இருக்கும், அதனால நான் வெளியூருக்கு போலான் இருக்கேன், அதாவது இதோட அப்கிரேடா நான் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கலான் இருக்கேன்னு சொல்லும்போது இவருமே வந்து மறுக்க மாட்டாரு, சரி நீ போனா போய்க்கோன்னு சொல்றாரு. ஆனா இந்த டிராவல்ல வந்து இந்த ராஜேஷை பொறுத்த வரைக்கும் சவிதாவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சவிதா கிட்ட அதை சொல்லாமா வேணாமான்ற மாதிரி தயங்குறாரு. ஏன்னா சவிதா இப்பதான் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நம்ம நல்லபடியா தான் பார்த்துப்போம், ஆனா சவிதா இப்ப ஏத்துக்கிற பக்குவத்துல இருக்காளா என்னன்னு தெரியலன்றதுக்காக இவருமே இவருக்குள்ள இருக்க ஆசையெல்லாம் புதைச்சிடுறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி அவங்க ஒரு ஊர்ல வந்து வேலை எல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க. அதாவது இதே வேலையை கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ற மாதிரி சில ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவருமே நான் ஒன்னு அனுப்பி விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
எதை நம்பி அவங்க அந்த ஊருக்கு போற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்கன்னா, ஏற்கனவே போன் மூலியமா இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் பண்ற மாதிரி பிளான். இப்ப இவருமே வந்து பஸ் ஸ்டாப்ல ஏத்தி விடுறதுக்காக வராரு. இவங்களுமே சோகமா கிளம்புறாங்க. இவரு சோகமா ஏத்தி விடுறாருன்னா சவிதாவும் சோகமா கிளம்புறாங்க. நம்மள இருக்க சொல்லலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அது என்னன்னா, இவங்க ஒரு 2-3 மாசம் சேர்ந்து இருந்தாங்கல்ல, அதுல சவிதாக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் தான் சரியில்லை, ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணாரு. ஆனா ராஜேஷ நமக்கு அந்த காலேஜ் டைம்ல இருந்தே தெரியும், ரொம்ப நல்லவன், இப்பயும் நல்ல விதமா தான் நடந்துகிட்டான், அவன் நம்மள அனுப்பி விட்டுட்டானே, நீ போகாத, என் கூடயே இருன்னு சொல்லலையே அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் போறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் போறாங்க, அவருமே ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இங்க இருக்காரு. என்னடா இது, அவ நம்மளை விட்டுட்டு போயிட்டாலேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த சவிதாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் நினைச்சாங்க பாத்தீங்களா, அதை தீவிரமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் லைஃப்ல யாரையும் நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி தீவிரமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில வந்து அமித்துக்கும் இவங்களுக்கும் டைவர்ஸ் எல்லாம் கிடைச்சிருது. அபிஷியலா இவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்ற மாதிரி வந்துருது. இவங்களுமே இதுக்கப்புறம் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்ற மாதிரி பிசினஸுக்காக பயங்கரமா உழைப்பெல்லாம் போடுறாங்க. பிசினஸ்ல அபரிவிதமா இவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சைடு ராஜேஷை பொறுத்த வரைக்கும் இவங்களை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி அவருமே கான்சென்ட்ரேட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல சவிதா நல்லா வளர்ந்துடுறாங்க. யாரையும் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்துல நல்ல வளர்ச்சி இருக்கு. இவ்வளவு நாள் பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பொண்ணு வந்து பிரிஞ்சுட்டா அப்படின்றதெல்லாம் தெரியுது. ஆனா பொண்ணு எங்க இருக்கான்றது கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு டச்ல இல்லாம இருக்காங்க. இப்ப சவிதா பேரண்ட்ஸை பார்க்கலான்ற மாதிரி பேரண்ட்ஸை பாக்குறாங்க. இவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப ராஜேஷ் தான் சப்போர்ட்டிவா இருந்தாருன்றதெல்லாம் சொல்றாங்க. அப்ப ராஜேஷை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும், அதுதான் சரியா இருக்கும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. சவிதாவை நம்ம புரிஞ்சுக்காம இருந்துட்டுமே, அவ கஷ்டப்படுறான்னு சொல்லும் போதே நம்ம கூட்டிட்டு வந்திருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டுமே பேரண்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க. ராஜேஷ் தானே சப்போர்ட்டிவா இருந்தாரு, அவருக்கு ஒரு நன்றியை சொல்லணும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் நன்றி சொல்றதுக்காக வராங்க. அப்படி நன்றி சொல்லிடுற மாதிரி பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும் போது, நீங்க 2 பேரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சட்டுன்னு வந்து ராஜேஷ் கிட்ட கேட்டுறாங்க. ஐயோ, என்ன பேரண்ட்ஸ் இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சவிதாக்கு என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ராஜேஷ்மே எனக்கு ஓகே, உங்க பொண்ணுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற சவிதா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதாவது நமக்குள்ளதான் ஆசை இருக்கு, அவருக்குள்ள அந்த மாதிரி ஆசை இல்ல, இவ டைவர்ஸ் ஆனவ, இவளை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அவருக்கு ஓகேன்னு சொன்னோன்னா இவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறாங்க பாத்தீங்களா. பேரண்ட்ஸ் இவங்க 2 பேருக்கு முறைப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பகுதியில பண்ணாம வேற ஒரு பகுதியில வச்சு கிராண்டா இவங்க கல்யாணத்தை பண்றாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். வேற என்ன மாதிரியான கதைகள்லாம் வேணும்ன்றதை நீங்க சொல்லுங்க, நான் அந்த மாதிரி கதைகள்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு தரதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோவை இன்னும் லைக் போடாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.